வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி சுடிதார் காலர் அளவெடுத்து எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். இந்த காலர் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதாருக்கும் வைக்கலாம், சாரி ப்ளவுஸுக்கும் வைக்கலாம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் வைக்காமையே தான் இந்த காலர் வந்து வெட்டி தைச்சிருக்கேன். எல்லாருக்கும் இப்போ தான் தையல் பழகுறீங்கன்னா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் தைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்க துணியை பின்பக்க துணியை நான் ரெண்டாக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோட ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். கையோட உயரம் 7 இன்ச்சு வச்சு வளைச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது கழுத்தோட அகலம். இப்போ நான் எடுக்கிறது பின்பக்க கழுத்தோட அகலம் எடுக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வளைச்சு கட் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு இதை வந்து அப்படியே சதுர ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பின் கழுத்தை இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். அடுத்தது நான் வந்து ஷோல்டரை வந்து கிராஸ் பண்ணி வெட்ட போகிறேன். அதுக்கு இந்த ஆம்கோல் சைடு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படியே கிராஸாக வரைஞ்செடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பின் கழுத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது இந்த கிராஸாக ஷோல்டர் வந்து பின்பக்கம் முன்பக்கம் 2 துணியுமே ஒன்றா சேர்த்து தான் கட் பண்ணுறேன் கிராஸாக. ஓகே, பின்பக்கம் நாங்கள் வளைச்சி கட் பண்ணியாச்சு. முன்பக்கம் வந்து நான் கழுத்து கட் பண்ணல. முன்பக்க கழுத்து வந்து நான் கேன்வாஸில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு கேன்வாஸை 2ஆக மடித்து இப்போ கழுத்து அளவு வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த கேன்வாஸின் அளவாகவும் இருக்கிறதுக்கு அங்கங்கே நீங்கள் ஊசி கூட குத்திக்கலாம். பின்பக்கம் எப்படி 3 இன்ச்சு வச்சேன்னா அதே மாதிரி முன்பக்கம் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு, கழுத்தோட இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இந்த பக்கம் 3 இன்ச்சு வச்சு இதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த கழுத்தோட ஷேப்பை வந்து வரைஞ்சி எடுத்துடலாம். இந்த கழுத்து ஷேப் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கழுத்து ஷேப்பும் இந்த அளவுக்குள்ள நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை வரைஞ்சிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு வச்சு சுற்றி வர மார்க் பண்ணி அதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ கேன்வாஸை இந்த துணியில் வச்சு இப்படியே சுற்றி வர ஓரத்தில் தச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி தைச்சாச்சு. இதை 2ஆக மடித்து அடையாளத்துக்காக சென்டரில் சின்னதாக வி ஷேப்பில் கட் பண்ணுறேன். அதே மாதிரி முன்பக்க கிளாத்லையும் நான் வந்து அடையாளத்துக்காக 2ஆக மடித்து அதில் வி ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணுறேன். இந்த முன்பக்க கிளாத் வந்து நல்ல பக்கம் மேலே பார்க்குற மாதிரி தான் போட்டு இந்த கேன்வாஸ் துணியை மேலே வச்சு சுற்றி வர தைக்கணும். அடுத்தது இந்த ஷோல்டர்லேருந்து 3.5 இன்ச்சு அளவெடுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைடு 3.5 இன்ச்சு அளவெடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். இப்போ 3.5 இன்ச்சு அளவெடுத்தோம்ல அதுலேருந்து தைக்கத்து வாங்கி இப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கால 3.5 இன்ச்சு அதோட தையல் வந்து முடிக்கணும். பாருங்க, நான் அந்த அடையாளத்துக்கு நேராக தான் முடிச்சிருக்கேன். அடுத்தது கழுத்து அப்படியே சுற்றி வர கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது கழுத்து அடுத்த பக்கம் திருப்பத்துக்காக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி 3.5 இன்ச்சு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இந்த இடத்த வெட்டி விடணும். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அளவில் அப்படியே வெட்டி விட்டுருங்க. இதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தையல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மேலே 1/4 இன்ச்சு தள்ளி தான் தைக்கணும். தைச்சு இந்த கழுத்து ஓரத்தில் தைச்சு மறுபடியும் அந்த பக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி தைச்சு முடிக்கணும். 1/4 இன்ச்சு தள்ளி தான் அந்த வெட்டின சைடுக்கு மேலே 1/4 இன்ச்சு தள்ளி தைக்கணும். தைச்ச கழுத்து வந்து அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு தள்ளி தான் நான் தையலை போடுறேன். இப்போ தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்பக்கம் அந்த துணியை வந்து ஹெம்மிங் பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லாட்டி என்னோட தையல் இந்த ஓரத்தில் போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கழுத்தை வந்து ஜாயின் பண்ணுவோம். பின்பக்க துணியை ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டரும் தைச்சாச்சு. அடுத்தது இதுக்கு காலர் வந்து அளவெடுத்து வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்த 2 பக்கம் நான் 3 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த 2 துணியும் அப்படி ஒட்டி வச்சு 2ஆக மடித்து பின் கழுத்தோடு சேர்த்து இப்படி எடுத்து மடித்து வச்சுக்கணும். இப்போ 2ஆக மடித்து தான் நான் அந்த அளவு எடுக்கிறேன். இந்த 3 இன்ச்சிலேருந்து அளவு எடுக்க துவங்கணும். 3 இன்ச்சிலேருந்து அளவு எடுத்திங்கன்னா எனக்கு 6 இன்ச்சு வருது மொத்தம். பின் கழுத்து சென்டரில் சின்னதாக வி ஷேப்பில் கட் பண்ணி விடுறேன் அடையாளத்துக்காக. இப்போ அடுத்தது அதை எப்படி அளவெடுத்து கேன்வாஸில் கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். கேன்வாஸை எடுத்து நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வர்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை நேர் பண்ணி சும்மா ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6 இன்ச்சியை இந்த கேன்வாஸில் அளவெடுத்து மார்க் பண்ணிடலாம். அடுத்தது இந்த காலரோட அகலம் வந்து நான் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 3/4 இன்ச்சு வைக்கலாம், 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது 1 இன்ச்சு வச்சு தான் மார்க் பண்ணுறேன். இதையும் பார்த்திங்கன்னா நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ கோடு போட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்படி வளைச்சி வரைஞ்சிக்கணும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இதை மெயின் துணியில் வச்சு அயன் பண்ணுறேன்னா அயன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சுற்றி வர தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம். நான் சுற்றி வர தைச்சி தான் எடுக்க போகிறேன். இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே நான் ஒரு தையல் சுற்றி வர போடுறேன். மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துலாம் சுற்றி வர. கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறேன். இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு துணி எடுத்து இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சதை மேலே வச்சு அப்படியே சுற்றி வர தைச்சி எடுத்துடலாம். அடுத்தது இந்த துணியிலையுமே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ திருப்பி எடுத்துடலாம். இது திருப்பி எடுத்துட்டு இந்த ஓரத்தில் சுற்றி வர அப்படியே தைச்சிடலாம். அந்த ஓரத்துலேயே தான் தையல் போடணும். நீங்கள் இந்த தையல் போடுறேன்னா போடலாம், இல்லாட்டி அயன் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். இப்போ தைச்சாச்சு. இதை 2ஆக மடித்து இந்த சென்டரில் ஒரு கட் பண்ணிடலாம் அடையாளத்துக்காக. அடுத்தது இந்த காலரை எப்படி மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த சுடிதாரை நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த காலரை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நான் அடையாளத்துக்காக வி ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அதுக்கு நேராக வச்சு தான் தைக்கிறேன். கேன்வாஸ் வச்சு அந்த சைடு வந்து தைக்கல, ஃபஸ்ட்டு சும்மா பிளைனாக இருக்க சைடு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் தைக்கிறேன்.
இப்போ தச்சு இந்த பாருங்கள், நான் 3.5 இன்ச்சு விட்டேன்ல, அதுக்கு நேராக தான் அந்த காலரை வந்து தச்சு முடிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் அப்படியே வச்சு தச்சிடலாம். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி தான் தச்சிடலாம். இப்போ ஒரு சைடு தச்சு முடிச்சாச்சு. உள் பக்கமாக தச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வெளிப்பக்கம். வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் வச்சு மடித்து தச்சிருப்போம், அதனால் மடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பிசிட் துணியை வந்து அந்த கேன்வாஸுக்குள்ளே அந்த மடிப்புக்குள்ளே விட்டு அப்படியே சுற்றி வர தச்சு எடுத்துடலாம். இந்த ஓரத்துலேயே அந்த தையலை போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் எந்த இடத்துல விழுந்திருக்கோ அதுக்கு மேலேயே தான் அடுத்த தையலையும் போடணும். அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இந்த காலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் இல்லாமல் எப்படி தைக்கிறேன்னு தான் பார்த்தேன். அடுத்த வீடியோவில் ஓப்பன் வச்சு எப்படி காலர் தைக்கிறேன்னு பார்ப்போம். தையலை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.